நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்க படம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு காதல் படம். இந்த மாதிரியான படம்லாம் நம்ம இந்திய சினிமால ரொம்ப ரேரா தான் இருக்கும். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா காதல் கோட்டை படம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி முன்னப்பிட பார்க்காத ரெண்டு பேர் பார்க்காமலே காதலிப்பாங்க. ஆனா இது காதல் கோட்டையை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு லவ் ஸ்டோரியில இந்த அளவுக்கு ட்விஸ்டையும் டர்னையும் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு எதிர்பார்க்காத எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஒர்த்தான படம். 2019 நோட் புக்னு ஹிந்தில வெளியான படம் தான் இது. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பார்த்து முடிச்சதும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காலங்காத்தால தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கனவை கண்டு ரொம்ப பயந்து போய் எந்திரிப்பான். அந்த கனவுல இவனுக்கு சில காட்சிகள் வரும். அதுல இவன் மிலிட்டரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையனை போகாதுன்னு துரத்துக்கிட்டே போற மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, ஆனா அதெல்லாம் நமக்கு தெளிவா புரியல. ஆனா அந்த கனவை கண்டு இவன் பயந்து போய் உட்கார்ந்துருக்கான். ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கான். அது உண்மையிலே கனவா இல்ல இதுக்கு முன்னாடி இவன் வாழ்க்கையில நடந்த சம்பவமானு தெரியல. இவன் இப்படி அப்செட்டா இருக்கும்போது ஊர்ல இருக்க அவனோட முஸ்லிம் மாமா ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருதுங்க. அவர் இவனை உடனே கிளம்பி இவனோட சொந்த ஊரான ஸ்ரீநகருக்கு வர சொல்றாரு. இவனு என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கேட்பான். ஆனா மாமா எதுவும் தெளிவா சொல்லல, ஊருக்கு வான்னு தான் சொல்றாரு. அதனால இவனும் கிளம்பி இவனோட சொந்த ஊருக்கு போவான். நம்ம ஹீரோவை பத்தி சொல்லணும்னா இவங்க ஸ்ரீநகர்ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஹிந்து பண்டிட் குடும்பம். பல தலைமுறையா இவங்க ஸ்ரீநகர்ல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா காலப்போக்குல நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போதே அவனோட குடும்பம் ஜம்முவுக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க. சோ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் சின்ன வயசுல வாழ்ந்த அந்த பூர்வீக இடத்துக்கு, அந்த பூர்வீக வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். அங்க பார்த்தா இவனுக்கு ஒரு பெரிய பங்களாவே இருக்கு. ஆனா அதை பாக்குறதுக்கு ரொம்ப பாலடைஞ்சு போய் கவனிக்க ஆள் இல்லாம கிடக்குதுங்க. இவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சு, எங்க இருக்காங்கன்னு அதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு எதுவும் தெளிவா தெரியல. கதை போற போக்குல அப்படியே எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, இப்போ ஹீரோ சொந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான் இல்லையா, அப்படியே வீட்டுக்குள்ளேயும் போவான். உள்ள போனா சின்ன வயசுல இவன் வாழ்ந்த அந்த ரூம்ல இவன் பயன்படுத்தின எக்கச்சக்கமான பொருள் இருக்கும். இவனுக்கு ரொம்ப பொக்கிஷமான பொருள் அதெல்லாம். அதுல ஒரு கிரிக்கெட் பால் கூட இருக்கும். அதை எடுத்து பார்ப்பான். அப்ப ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். இவன் சின்ன வயசா இருக்கும்போது இவனுக்கு ரொம்ப பிடிச்சது கிரிக்கெட் விளையாடுறது. அப்படி ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது அங்க இருக்க முஸ்லிம் பசங்க, இவனை விட பெரிய பசங்க எல்லாரும் அங்க விளையாடக்கூடாது, இது எங்க இடம்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் அடிச்சு வரட்டுவாங்க. அப்போ இவன் கெத்து காட்டுவான், நான் போக மாட்டேன்னு சொல்லி. அதுக்கு இவனை விட பெரிய ஒரு பையன் வந்து இவனை சப்பு சப்புன்னு அடிப்பான். அதெல்லாம் இவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போதான் இவனை போன் பண்ணி வர சொன்னார் இல்லையா ஒரு முஸ்லிம் மாமா, அவரும் வந்து எப்படி இருக்கப்பா என்ன செய்யறேன்னு விசாரிப்பாரு. அப்போ இவனோட பொருட்கள்ல ஒரு ரேங்க் கார்டு இருக்கும். அதையும் எடுத்து, டே இது உனக்கு ஞாபகம் இருக்காடா, இத பார்த்து உங்க அப்பா எந்த அளவுக்கு டென்ஷன் ஆனாருன்னு அதை ஓபன் பண்ணி காட்டுறாரு. சின்ன வயசுல நம்ம ஹீரோ படிப்புல ரொம்ப வீக்கு போல, நிறைய சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகி வச்சிருக்கான். ஆமா, இதெல்லாம் எப்படி மறக்க முடியும், ஸ்கூல் வாத்தியார் பையன் நானு, எல்லா பாடத்திலையும் ஃபெயில் ஆனா எங்க அப்பாவுக்கு எப்படி கோபம் வராம இருக்குமாமான்னு அப்பாவை பத்தி பேசிக்கிட்டு இருப்பான். ஆமா ஆமா, பண்டிதர் மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க முடியுமான்னு அந்த மாமாவும் இவங்க அப்பாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாரு. சரி மாமா, அப்பா ஒரு ஸ்கூல உருவாக்குனாரே, அந்த ஸ்கூல் இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு மாமா கிட்ட அதை பத்தி விசாரிக்கிறான். அந்த ஸ்கூலா, அதை இப்ப கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்களாமா. அந்த ஸ்கூலை பத்தி பேசதான் மாமா நம்ம ஹீரோவை வர சொல்லிருக்கிறதே. உங்க அப்பா எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவாருடா, ஒருவேளை பிள்ளைங்களால ஸ்கூலுக்கு வர முடியலனா பிள்ளைங்க இருக்க இடத்துக்கு நம்ம ஸ்கூலை கொண்டு போகணும்னு சொல்லுவாரு. அதுக்காக தான் அவரு அந்த ஸ்கூலையும் உருவாக்குனாரு. போன வருஷம் வரைக்கும் அதுல ஒரு பொண்ணு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப அந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லையாமா. அதனாலதான் ஒன்ன வர சொல்லிருக்கேன், நீ தான் இனிமே அங்க இருக்க பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தணும்னு சொல்றாரு. என்னது நானா, நான் எப்படி ஸ்கூல் டீச்சரா இருக்க முடியும்னு நம்ம ஹீரோ மாட்டேன்னு மறுப்பான். ஆனா உன் அப்பாவுக்காக நீ இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்றாரு. ஒருவேளை உன்னால பண்ண முடியலன்னா விடு, அந்த ஏழை பிள்ளைங்க படிப்பு இல்லாம போகட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த இடத்துல அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனோட பயோடேட்டா எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கூல்ல டீச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் போல. அதுக்காக பெர்மிஷன் வாங்குறதுக்காக அந்த ஸ்கூல் ஒரு பெரிய ஸ்கூலுக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கும். அந்த ஹெட் மாஸ்டர் பாக்குறதுக்கு வந்திருக்காரு. அவர் இவனோட பயோடேட்டா எல்லாம் பார்த்துட்டு, என்னப்பா நீ ஆர்மில இருந்திருக்க போல, இப்ப என்ன டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு கேக்குறாரு. அவன் கனவுல நம்ம பார்த்து யூகிச்சது கரெக்ட் தான் போல, இவன் ஒரு ஆர்மி ஆபீசரா தான் இருந்திருக்கான். இவன் ஆனா எந்த பதிலும் சொல்ல மாட்டான். சரி, டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்ட, ஆனா எதுக்காக அந்த ஸ்கூலை சூஸ் பண்ணன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. அதுக்கும் இவன் அமைதியா தான் இருப்பான். சரி, வேலை கொடுக்குறோம், ஆனா உனக்கு சமைக்க தெரியுமா, வீடையெல்லாம் சுத்தம் பண்ண தெரியுமா, முக்கியமா ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேக்குறாங்க. ஏடா இது டீச்சர் வேலைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் வேலையும் கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்கூல் ரொம்ப தூரத்துல இருக்கும் போல. மேபி நம்ம ஹீரோ அங்க தங்கிதான் வேலை பார்க்கணும் போல. அதனால இவனும் பேக் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகி கிளம்பி போய்கிட்டு இருக்கான். பஸ்ஸ புடிச்சு போவான், பைக்ல லிஃப்ட் கேட்டு போவான். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணியும் இன்னும் அந்த ஸ்கூல் வந்த பாடில்ல. அப்புறம் ஒரு ஏரியில போட்ல போயிட்டு இருக்கான். அந்த போட்டும் போகுது போகுது போய்கிட்டே இருக்கு. அப்ப அந்த போட் ஓட்டுறவர் கேட்பாரு, ஏன் தம்பி ஃபிர்தௌஸ் டீச்சர் வரலையான்னு. ஃபிர்தௌஸா, அது யாருன்னு கேட்டா, அவங்க தான்ப்பா போன வருஷம்லாம் அந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த பொண்ணு வரலையான்னு கேக்குறாரு. ஆனா
ஆனா இவனுக்கு அந்த டீச்சரை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. அந்த போட்டு போக போக அவன் போன்ல சிக்னல் வேற கட் ஆயிருச்சு. அந்த இடத்துல சிக்னல் கிடைக்காது போல. ஒரு வழியா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஆசாசியா வேலை கேட்டு வாங்கினானே அந்த ஸ்கூலும் வந்துருச்சுங்க. உலர் பப்ளிக் ஸ்கூல். சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு ஸ்கூல நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டோம், கேள்வி கூட பட்டதில்லைங்க. அப்படியாப்பட்ட ஸ்கூல் இது. இந்த ஸ்கூல்ல என்ன ஸ்பெஷல்னா, இத சுத்தி நாலா பக்கமும் தண்ணி தான் இருக்கு. சொல்ல போனா இது ஒரு ஏரிக்கு நடுவுல இருக்கு. சுத்தி பல மைல் தூரத்துக்கு எந்த ஒரு வீடு வாசலும் கிடையாது, யாருமே கிடையாது. ஒரு ஏரிக்கு நடுவுல மரத்தால இந்த ஸ்கூலை கட்டி வச்சிருக்காங்க. அத பார்த்ததும் ஹீரோவுக்கு பெரிய ஷாக்கு தான். ஆனாலும் ஆசைப்பட்டு வேலையை கேட்டு வாங்கிட்டானே, இப்பதான் அவனுக்கு ஏன் ஸ்விம்மிங் தெரியும்னு அவங்க கேட்டாங்கன்றது புரியுது. அப்புறம் அந்த போட்டு ஓட்டுறவரும் அவனை இறக்கி விட்டுட்டு போயிருவாரு. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் வாத்தியாரா அந்த ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆவாங்க. அங்க பார்த்தா ஒருத்தர் கூட இல்ல. அந்த ஸ்கூலே வெறிச்சோடி கிடக்கு. பல மைலுக்கு ஆளுங்களும் கிடையாது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சும்மா போர்டுல அன்னைக்கான தேதியை மட்டும் எழுதி போடுவான். ஆனா பையன் ரொம்ப கான்பிடென்டா தான் இருக்கான் ஸ்கூல நல்லபடியா ரன் பண்ணணும்ன்றதுல. அப்புறம் அங்க போய் வாத்தியாருக்கான அந்த சேர்ல உட்கார்ந்தா டிராயர் தொடர்ந்து பாப்பான். அதுல ஏதோ ஒரு நோட் புக் இருக்கு. அதை எடுத்து பிரிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபிர்தௌஸ்னு எழுதி இருக்கும். அந்த போட் ஓட்டுறவர் சொன்னார் இல்லையா, இந்த ஸ்கூல்ல ஏற்கனவே ஒரு டீச்சர் போன வருஷம் சொல்லி கொடுத்தாங்கன்னு, அவங்களோட டைரி போல. அந்த ஃபிர்தௌஸ் தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். அவ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியான தேதியை போட்டு முதல் பக்கத்துல இருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்த நாள்ல இருந்து என்னெல்லாம் நடந்ததுன்றத அந்த டைரியில எழுதி வச்சிருக்கா. நம்ம ஹீரோவுக்கு இப்போ பேச்சு துணைக்கும் ஆளும் கிடையாது, என்ன பண்ணணும்னு புரியல. அதனால அந்த டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். அப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இதே ஸ்கூலுக்கு முதல் நாள் வந்திருப்பா இல்லையா, அப்படி அவ வந்ததையும் இந்த டைரியில எழுதினதையும் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா சின்ன வயசுல எப்பவும் வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் காட்டுவாராமா. அதுல இவளுக்கு போல் ஸ்டார்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால அம்மா அப்பா ஞாபகமா அவங்க போனதுக்கு அப்புறம் அதை இவளோட கைகள்ல பச்சை குத்திக்கிட்டா. எப்பவாது இவளுக்கு வாழ்க்கையில என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாம ஒரு தடுமாற்றம் வரும் இல்லையா, அப்போ அந்த ஸ்டார் தான் இவளுக்கு உதவி பண்ணுமா. இவளுக்கு கஷ்ட காலத்துல எல்லாம் என்ன முடிவை எடுக்கலாம், எதை சூஸ் பண்ணலான்ற ஒரு தெளிவா அந்த ஸ்டார் தான் இவளுக்கு கொடுத்துச்சான். ஆனா இப்போ அந்த ஸ்டார் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அவ வருத்தப்பட்டு அந்த டைரியில எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க அம்மா அப்பா ஞாபகமா அவ கையில அந்த ஸ்டாரை பச்சை குத்திக்கிட்டா இல்லையா, அது அவ வேலை பார்த்த அந்த பெரிய ஸ்கூலோட ஹெட் மாஸ்டருக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே அந்த டாட்டூவை அழிக்கணும்னு சொல்லிட்டாரு. இவ முடியவே முடியாதுன்னு சொல்றா. டீச்சரான நீங்களே இப்படி கையில டாட்டூ போட்டுக்கிட்டா உங்களை பார்த்து ஸ்டூடெண்ட்டும் அதே தப்ப பண்ணுவாங்க, அதனால இந்த டாட்டூவை அழிச்சே ஆகணும்னு சொல்றாரு. ஒருவேளை நீ அழிக்கலன்னு வச்சுக்கோயேன், ஒன்னு அந்த உலர் ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருவேன்னு மிரட்டுவாரு. அவர் என்னதான் மிரட்டினாலும் அந்த ஸ்கூலுக்கு என்ன டிரான்ஸ்பர் பண்ணா பண்ணிக்கோங்க, எனக்கு அதுல கவலை இல்ல, ஆனா நான் டாட்டூவை அழிக்க மாட்டேன்னு இவ சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஹெட் மாஸ்டர் முன்னாடி இப்படி வீராவேசமா பேசும்போது இந்த ஸ்கூலை பத்தியும் இது இப்படி நாலு பக்கம் தண்ணியால சூழப்பட்டு சுத்தி யாருமே இல்லாம இருக்கும்லாம் அவளுக்கு தெரியாது. அவ ஏதோ ஒரு தைரியத்துல வேற ஸ்கூலுக்கு போனா போறேன், டிரான்ஸ்பர் பண்ணி தான் பாருங்களேன்னு கெத்தா சொல்லிட்டா. ஆனா இங்க வந்து பார்த்தா ஏதோ நடுக்காட்டுக்குள்ள தனிச்சு விடப்பட்ட மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன் அந்த பெரிய ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் ஓயாம உங்களை உலர் ஸ்கூலுக்கு மாத்திருவேன்னு மிரட்டாருன்றதே புரிஞ்சுதாமா. அது எல்லாத்தையுமே அவ அந்த டைரியில எழுதி வச்சிருக்கா. அதத்தான் இப்போ நம்ம பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த டைரியை மூடி வச்சுட்டு சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்ப்பான். சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாம் இருக்கு, ஆனா சமைக்க தான் அவன் கிட்ட எந்த பொருளும் இல்ல. அப்புறம் அங்கங்கன்னு அந்த ஸ்கூலுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு அந்த இடம். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இங்க இருந்ததை நமக்கு காட்டுவாங்க. இந்த இடத்துல அவ இருக்கும்போது நல்லா இருட்டி இருக்கும் முத நாளே. ஆனா சுத்தமா லைட் இல்ல, ஒரு பேட்டரி லைட் மட்டும் தான் இருக்கு. தண்ணி குடிக்கலான்னு போனா குடிக்கிற தண்ணியில தவளை கிடக்கும். சமைக்கலான்னு போனா அங்க கேஸே கிடையாது, ஒரு பழைய மண்ணெண்ணெய் அடுப்பு மட்டும் தான் இருக்கும். அப்புறம் அந்த ஏரியில குளிச்சு அவளுக்கு கையில ரேஷஸ் எல்லாம் கூட வந்துருச்சு. அந்த இடத்துல அவ பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. ஆனாலும் இது அவளோட டிசிஷன் தானே, அதனால நடக்கிறது நடக்கட்டும், என்ன ஆனாலும் பாத்துக்கலான்னு ரொம்ப தைரியமா தான் இருப்பா. ஆனா சில நேரங்கள்ல அவளோட பாய் ஃப்ரெண்ட அவ ரொம்பவே மிஸ் பண்றா. அவனை பத்தியே நைட் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பா. நீயும் இங்க என்னோட கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும், உன் பிரிவு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு வானத்தை பார்த்து நைட் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அப்புறம் அங்க சீனை கட் பண்ணா இப்போ பிரசன்ட்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் காலங்காத்தால தூங்கி எந்திரிச்சு நடந்து வரேன்னு மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். கையில செம்ம அடிபட்டுருச்சு. அந்த வலியோட கைக்கு கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மாத்திரை போடலான்னு போனா குடிக்கிற தண்ணியில இப்பவும் தவளை கத்துற சத்தம் கேட்கும். ஹீரோயினுக்கு போன வருஷம் நடந்ததெல்லாம் இப்போ இவனுக்கு நடக்குது. அவன் இங்க வந்து இது வரைக்கும் 2 நாள் ஆச்சு. பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்ல. அவன் வெறுத்து போய் அப்படி இருக்கும் போதுதான் அந்த பக்கமா ஒரு போட்டு போறத பாக்குறாங்க. உடனே வேக வேகமா ஆவல்ல ஓடுவான். அண்ணா வாங்க வாங்கன்னு அந்த போட்டும் இவன் கிட்ட வந்துரும். உடனே அந்த போட்டு ஓட்டுறவர்கிட்ட இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க டீச்சர் நான் 2 நாளா இங்க காத்து கிடக்குறேன், ஒரு ஸ்டூடெண்ட கூட காணமே, எல்லாரும் எங்க போனாங்க, பேச்சு துணைக்கு கூட பக்கத்துல யாருமே இல்ல, ரொம்ப நிலைமை மோசமா இருக்குன்னு புலம்பி தள்ளிடுவான். அவரும் எல்லாத்தையும்
அமைதியா கேட்டுட்டு, டீச்சர் நீங்க வந்தீங்க, ஆனா நீங்க இங்க இருக்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சாதானே படிக்க பிள்ளைங்க வருவாங்க, வாங்க போய் பிள்ளைங்களை கூப்பிடுவோன்னு நம்ம ஹீரோவையும் அந்த படகுல ஏத்திக்கிட்டு போவாருங்க. அவரும் ரொம்ப தூரம் அந்த படகை ஓட்டிட்டு போறாரு. அவரு காய்கறி விக்கிறவர் போல. அவரோட போட்ல நிறைய காய்கறி கீரை எல்லாம் இருக்கு. அப்பதான் நமக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. அந்த தண்ணிக்குள்ள இதே மாதிரி எக்கச்சக்கமான வீடு இருக்கு. எல்லாருமே போக்குவரத்துக்கு இந்த படகை தான் பயன்படுத்துறாங்க. காய்கறி விக்கிறவரும் கூவி கூவி கத்திட்டு இருப்பாரு. காய்கறி விக்கிறதுக்காக இல்ல, நம்ம ஸ்கூலுக்கு புது டீச்சர் வந்திருக்காங்க, எல்லாரும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு மறுபடியும் அனுப்புங்கன்னு. அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் நம்ம ஹீரோவும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மறுநாள்ல இருந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்களும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வந்திருக்கிறது என்னமோ 5 பசங்க தான். அந்த பசங்களும் வந்த உடனே நம்ம ஹீரோயினை பத்தி தான் கேட்பானுங்க. ஆனா நம்ம ஹீரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவான். அப்புறம் ஒவ்வொருத்தரா உங்களோட பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகுங்கன்னு சொன்னா அவங்க பேரை வாயால சொல்லாம ஏதோ சைகை பண்ணி காட்டுறாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்கன்னா, ஹீரோயின் போன வருஷம் அப்படிதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலாமா. ஆனா அவங்க பண்ற சைகை எதுவுமே நம்ம ஹீரோவுக்கு புரியாது. அவன் திணறத பார்த்துட்டு அந்த கிளாஸ்ல இருக்க குட்டி பொண்ணுங்க எல்லாம் கெக்கப்புக்குன்னு சிரிக்குங்க. நம்ம ஹீரோயின் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிதான் இந்த பசங்களோட ரொம்பவே க்ளோஸ் ஆயிருந்திருப்பா. அப்ப நமக்கு அதையெல்லாம் காட்டுவாங்க. ஆனா நம்ம ஹீரோவால தான் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு க்ளோஸா நடந்துக்க முடியல, ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியா இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆளுக்கு ஒன்னு சொல்லி கொடுப்பான். ஏன்னா அந்த கிளாஸ்ல இருக்காங்க 5 பசங்க, அவங்க எல்லாம் ஒரே கிளாஸ் சேர்ந்தவங்க கிடையாது, ஒரே வயசு உள்ள பசங்க கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசு உள்ளவங்க. அதனால ஆளாளுக்கு ஒன்னொன்னு எழுத சொல்லிட்டு இவன் திரும்பும் போது இவனுக்கு இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருதுங்க. என்ன இன்னும் நீ எனக்கு போன் பில்ல போட்டு விடலையான்னு அவ கேக்குறா. ஆனா நம்ம ஆளு பதில் சொல்றதுக்குள்ள நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது. உடனே எப்படியாவது சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு போகணும்னு அந்த ஸ்கூல்லயே ஒரு போட் இருக்கு, அது ஒரு டீசல் போட்டு போல. அதை ஓட்டுறதுக்கு அந்த கிளாஸ்ல உள்ள ஒரு பெரிய பையனை கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா அந்த ஏரியில சுத்திக்கிட்டு இருப்பான் சிக்னலுக்காக. அவங்களும் ரொம்ப தூரம் போய் பாப்பாங்க, ஆனா சிக்னல் கிடைக்கவே இல்லைங்க. ஒரு லெவலுக்கு மேல அந்த பையன் விவரமா இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டான். ஏன்டா ஆஃப் பண்ணேன்னு கேட்டா, சார் இப்படி போயிட்டே இருந்தா அப்புறம் எல்லா டீசலும் காலி ஆகி போயிடும், நம்ம ரிட்டர்ன் போக முடியாது, வாங்க போலான்னு வாத்தியார அவன் தான் பேசி சமாளிச்சு கூட்டிட்டு வருவான். இங்க வந்து பார்த்தா மத்த 4 பசங்களும் ஏதோ ஒரு கட்டையில துடுப்ப போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்குங்க அந்த தண்ணிக்குள்ள. இத பார்த்தது நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு. உள்ளகுள்ள விழுந்துட்டா என்ன ஆகுறதுன்னு எல்லாரையும் கத்தி கூப்பிட்டு வந்து ரொம்ப திட்டுவான். அவங்களும் எங்களுக்கு ஸ்விம்மிங் எல்லாம் தெரியும், நாங்க அப்பெல்லாம் ஒண்ணுக்கு விழுக மாட்டோம்னு நம்ம ஹீரோவை எதிர்த்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு கோபம் வந்து அதுல உள்ள ஒரு பையனை குச்சியை வச்சு லைட்டா அடிச்சு போடுவான். இதுல அந்த பொண்ணுங்க எல்லாம் கோவிச்சுக்கிட்டு எங்க ஃபிர்தௌஸ் டீச்சர் இப்படிலாம் எங்களை அடிச்சதே கிடையாதுன்னு வக்காலத்து வாங்குங்க. நம்ம ஹீரோவும் கோபத்துல இப்படிலாம் சேட்டை பண்ணீங்கன்னா அப்புறம் நான் பாட சொல்லி கொடுக்காம இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன்னு மிரட்டுவான் அந்த பிள்ளைங்களை. போனா போங்க, எங்களுக்கு என்னன்னு சொல்லுதுங்க. அந்த பிள்ளைங்க எதிர்த்து பேசுறதும் இவங்கிட்ட ஒட்டாம இருக்கிறதும் இவனுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அப்புறம் ஸ்கூலும் ஒரு வழியா முடிஞ்சிரும். நைட் டைம்ல தான் அந்த ஸ்கூல் முடியுதுங்க. அப்பா அம்மாலாம் வந்து அந்த டைம்ல தான் போட்ல பிள்ளைங்களை கூட்டிட்டு போவாங்க. போகும்போது பிள்ளைங்க எல்லாம் இன்னும் 2-3 நாள் ஹாலிடே வருதாமா, ஹாலிடே முடிஞ்சு நம்ம வரும்போது கண்டிப்பா இவர் தாக்கு பிடிக்க மாட்டாரு, இந்த ஸ்கூல்ல இருக்க மாட்டாருன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே போவாங்க. அது எல்லாம் இவன் காதுலயும் விழுகுது. இவனுக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. நம்ம ஹீரோவுக்கும் இப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகமாவே இருக்கு. அப்புறம் கைக்கு வைத்தியம் பாக்குறதுக்காக மறுநாள் கிளம்பி டவுன்ல இருக்க ஆஸ்பத்திரிக்கு போவான். அங்க இவனோட கைய பார்த்துட்டு அதுக்கு கட்டெல்லாம் கட்டி விடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவ இங்க வந்து இந்த தண்ணியில குளிச்சதுனால அவளுக்கு உடம்புல எக்கச்சக்க இடத்துல ரேஷஸ் வந்துரும். அப்ப அவளும் இதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருப்பா போல. அதை நமக்கு காட்டுவாங்க. கூடவே அவ லவ் பண்ற பையன் இருக்கான் இல்லையா, அவன் இனிமே நீ அந்த ஸ்கூலுக்கு போக வேண்டாம், அந்த இடம் உனக்கு சேஃப் கிடையாது, நீ எப்படி அங்க தனியாவே இருப்பன்னு ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட டிரான்ஸ்பரை பத்தி நான் மறுபடியும் அந்த பெரிய ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் கிட்ட பேசுறேன், உன்னை வேற எங்கேயாவது டீச்சரா அப்பாயிண்ட் பண்ண சொல்றேன், அந்த ஸ்கூல் வேண்டான்னு ஒத்த கால நிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி என்னோட பாயிண்ட் கரெக்ட்னு தான் நான் அந்த டிரான்ஸ்பரை வாங்கிட்டு போனேன், ஆனா இப்போ அந்த குழந்தைங்க என் கூட நல்லாவே ஒட்டிட்டாங்க, அவங்களுக்கு நான் தேவைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இவனும் அங்க 4-5 பிள்ளைங்க தான் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சொல்லி கொடுத்து என்னத்தை சாதிக்க போற, அது மட்டும் இல்லாம சிட்டில இருந்து அந்த ஸ்கூலுக்கு டிராவல் பண்ண 6 மணி நேரம் ஆகுமா, இவ்வளவு ரிஸ்க் எதுக்காக எடுக்கிற, வேண்டவே வேண்டான்னு சொல்றான். இதோட அந்த பாய் ஃப்ரெண்ட் நிறுத்திக்காம, ஒருவேளை என்ன உனக்கு பிடிக்கலையா, என்கிட்ட இருந்து விலகணும்னு நினைக்கிறியா, அதனாலதான் அவ்வளவு தூரம் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கியான்னு கேட்டுட்டான். இந்த கேள்வியை சத்தியமா நம்ம ஹீரோயின் எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அதனால அவளும் கோவத்துல ஆமான்னு சொல்லிடுறா. உடனே 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துக்கோ, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த லவ்வரும் கோவிச்சுட்டு போயிடுறாங்க. இதுல நம்ம ஹீரோயின்
ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் சிட்டிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தான் இல்லையா, வைத்தியத்தை எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அவன் லவ் பண்ற பொண்ணை பார்க்கலான்னு போறான். ஆனா அவகிட்ட சொல்லாம சர்ப்ரைஸா தான் போறான். அவளும் காலேஜ் முடிச்சிட்டு வெளியில வரா. இவன் ஆட்டோல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ள வேற ஒருத்தன் பைக்ல வந்து அவளை பிக்கப் பண்ணிட்டு போறான். இதை நம்ம ஹீரோ எதிர்பார்க்கவே இல்ல. உடனே ஆட்டோக்காரனும் நம்ம ஹீரோவும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாங்க. போற வழியில பார்த்தா நம்ம ஹீரோ லவ் பண்ற பொண்ணு அந்த பைக்குக்காரனை கட்டி பிடிச்சு ரொம்ப நெருக்கமா கொஞ்சிக்கிட்டே போறா. இதையெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆட்டோக்காரனும் எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான், நான் லவ் பண்ற பொண்ணு கூட இப்படிதான் பண்ணுனா, பொண்ணுங்களே நம்ப கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு வருவாரு. அப்புறம் அவ தங்கி இருக்க ஹாஸ்டல்ல இறங்கிப்பா. அந்த பைக்குக்காரனும் அவளை விட்டுட்டு காம்பவுண்ட் பக்கமா போறான். எதுக்குடா போறான்னு பார்த்தா பைக்கு காம்பவுண்ட் ஓரமா நிப்பாட்டிட்டு அந்த ஹாஸ்டலுக்குள்ள குதிச்சுட்டான். இதை நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட லவ்வரும் அந்த பைக்குக்காரன் வர்றதுக்காக அவ ரூம் ஜன்னலை எல்லாம் திறந்து வைக்கிறா. அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் நம்ம ஹீரோ ஆட்டோக்காரனை கீழே படுக்க போட்டு மேலே ஏறி நின்று தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அவன் ரொம்ப நொந்து போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பைக்குக்காரன் வெளியில வர்றதுக்காக பைக்கு பக்கத்திலே நம்ம ஹீரோ உட்கார்ந்துருப்பான் ரொம்ப கடுப்போட. அவனும் மறுபடியும் வரான். வந்தவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பெருசா கண்டுக்கல. ஒரு சிகரெட் எடுத்துட்டு தீப்பெட்டி இருக்கான்னு கேக்குறான். பதிலுக்கு நம்ம ஹீரோ அந்த பைக்கோட பாக்ஸ்ல இருக்குன்னு சொல்றான். அவனும் தீப்பெட்டியை எடுப்பான். ஆமா, இந்த பைக்கோட பாக்ஸ்ல தீப்பெட்டி இருக்குன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்னு சொன்னா, அந்த பைக்கே என்னோட தான்டா, அந்த தீப்பெட்டி என்னோட தான், அதுவும் அந்த பொண்ணு அதுவும் என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் சொல்றான் ஹீரோ. இதுல பைக்குக்காரனுக்கு ஒரே ஷாக்கு. அப்புறம் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒரு கையில அடிபட்டு இருந்தா கூட அவனை அடி அடி நடிப்பான். அப்புறம் அவன் லவ் பண்ற பொண்ணை போய் பார்த்தா அவ எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறா. நம்ம ஹீரோவுக்கு மெச்சூரிட்டி இல்லையாமா. ஃபியூச்சரை பத்தி யோசிக்காம ஆர்மியில பாத்துட்டு இருந்த வேலையை விட்டு வந்துட்டு இப்ப ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போய் கிறுக்குத்தனமா வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருக்க, நானும் உன்ன மாதிரி இருக்க முடியுமா, அதான் நான் வேற ஒருத்தனை தேடிக்கிட்டேன்னு ரொம்ப கூலா பேசுறா. நம்ம ஹீரோ இதையெல்லாம் கேட்டு ரொம்பவே நொந்து போயிடறான் பாவம். அப்புறம் எதுக்காக என் பைக்க அவங்கிட்ட கொடுத்தேன்னு கேட்டா அதுக்கு அவ எந்த பதிலும் சொல்லலங்க. நம்ம ஹீரோவும் வேதனையில அவனோட பைக்கை வாங்கிட்டு வந்துடுறான். இந்த ஸ்கூலுக்கு வந்தா ரொம்ப இவனுக்கு கஷ்டமா இருக்கும் நடந்ததெல்லாம் நினைக்க. இங்கதான் பேச்சு தனக்கு கூட ஆள் இல்லையே. துணையா இருக்கிறது நம்ம ஹீரோயினோட டைரி மட்டும்தான். அதை எடுத்து படிப்பான். அப்பதான் ஹீரோயினோட லவ்வரு அவளை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவ வேதனையோட இந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பாளே, அதெல்லாம் நமக்கு காட்டுவாங்க. அவ வேதனையோட இந்த டைரியில நிறைய விஷயம் எழுதியிருப்பா. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்தே அந்த லவர் பாய லவ் பண்றாளாமா. டக்குன்னு ஒரு நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போனது அவளுக்கும் வேதனையா தான் இருக்கு. அந்த வேதனையில தான் அவளுக்கு நிறைய விஷயம் புரியுதாமா. மத்தவங்களுக்கு நான் எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு நான் போதும், எனக்கு நான் மட்டும் போதும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம எல்லாரும் லைஃப்ல ஒரே ஒரு தடவையாவது இதை பண்ணி பார்க்கணும்னு ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்காங்க. அது என்னன்னு நமக்கு அப்ப காட்டுறாங்க. அந்த ஸ்கூலோட மேல் மாடியில போய் நின்னு இந்த யூனிவர்ஸ பார்த்து தேங்க்யூன்னு கத்துவா. நம்ம ஹீரோவும் அதை படிச்சுப்புட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி தேங்க்யூன்னு யூனிவர்ஸ பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி அவ என்ன பண்ணிருப்பா, இவன் என்ன பண்ண போறான்னு பார்த்தா தேங்க்யூன்னு கத்திக்கிட்டே மேல இருந்து அவ தண்ணிக்குள்ள குதிச்சிருவா. அதை படிச்சுப்புட்டு நம்ம ஹீரோவும் தேங்க்யூன்னு கத்திக்கிட்டு அந்த பைக்கோட போய் அந்த ஏரியில குதிச்சிருவான். வெளியே வந்தது இவன் மட்டும்தான் போல. பைக் அப்படியே உள்ள விட்டுட்டான்னு நினைக்கிறேன். ஆனா இதையெல்லாம் பண்ணும்போது அவன் மனசுக்குள்ள இருந்த கஷ்டம் எல்லாம் போய் மனசு ரொம்ப சந்தோஷமாவும் லேசாவும் அவன் ஃபீல் பண்றான். அப்புறம் மறுநாள்ல இருந்து அவனோட கவலை எல்லாம் மறந்துட்டு அந்த டைரியவே ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு எப்ப பார்த்தாலும் அதையே படிச்சிட்டு இருப்பான். பாத்ரூம் போகையில கூட அதைத்தாங்க படிச்சிட்டு இருப்பான். அப்போ நமக்கு அவன் படிக்கிற எல்லாத்தையுமே சீனா காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நல்லபடியா அந்த ஸ்கூல்ல பசங்களுக்கெல்லாம் தொடர்ந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பா. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அவ லவ் பண்ணால ஒரு பையன் பிரேக்கப் ஆச்சுலையா, அவன் அவளை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கான். வந்தவன் இவகிட்ட சாரி கேட்டு, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், கோவத்துல நான் அப்படி சொல்லிட்டேன், என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, நீ வீக் டேஸ் எல்லாம் இங்க சொல்லி கொடு, வீக்கெண்ட் ஆனா என்ன பார்க்க டவுனுக்கு வந்துரு, நாம பழைய மாதிரியே இருப்போன்னு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இதுல அவளுக்கும் சந்தோஷம் தான். மறுபடியும் ரெண்டு பேரும் நல்லபடியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா ரெண்டு பசங்க பாத்ரூம் போகணும்னு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க. ஏன்னா அவன் தானே டீச்சரு, அவளும் போங்கன்னு சொல்லிடுவா. இவங்க இந்த பக்கம் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது பாத்ரூம் போன பையன் திடீர்னு அலறுவான். என்னாச்சோ ஏதாச்சோன்னு இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் பார்த்தா அவன் பாத்ரூம்குள்ள என்னமோ இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட லவர் பாய் இருக்கான்ல, அவன் தான் உள்ள போய் என்னன்னு எட்டி பாப்பான். பார்த்தா அது ஒரு ஓபன் பாத்ரூம்ங்க. கீழே தண்ணி தானே இருக்கு, அதனால அப்படி செட் பண்ணிருக்காங்க போல. அதுக்குள்ள பார்த்தா ஒரு பொணம் கிடக்கு. இதுல எல்லாரும் அரண்டே போயிடுவாங்க. அந்த பாத்ரூம்ல ஒரு பணம் கடந்துச்சுன்றத படிக்கிற நம்ம ஹீரோவுக்கு ஷாக்கு. ஏன்னா இப்ப அவன் அங்கதான் இருக்கான். அடிச்சு புடிச்சு பயத்துல வெளியே ஓடி வருவான். அப்புறம் தொடர்ந்து அந்த டைரிய படிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் தான் விஷயம் என்ன ஏதுன்றதை நமக்கு தெளிவா காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆர்மிக்கெல்லாம் தகவல் சொல்லி அவங்க வந்து அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போறாங்க. பக்கத்துல உள்ள மலையில ஏதோ தீ விபத்து நடந்ததாமா. அங்க இருந்து ஒரு பொண்ணை அடிச்சிட்டு வந்திருக்கு போல. பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லைன்னா ஆர்மி ஆளுங்களும் சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா இதுல அந்த லவர் பாய் ரொம்ப டென்ஷன் ஆயிருவான். உடனே நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை எல்லாம் பேக் பண்ணி வா, உடனே இங்க இருந்து கிளம்புவோன்னு கத்துக்கிட்டு இருக்கான்.
ஆனா அவளும் இப்ப கூட முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் இங்க கரண்ட் இல்ல, கேஸ் இல்ல, குடிக்க நல்ல தண்ணி கூட இல்ல, இப்ப பாரு ஒரு பொண வேற கிடக்கு, உனக்கு புரியுதா இல்லையா? இங்க தங்குறதுக்கு உன்கிட்ட ஒரு ரீசனாவது இருக்கான்னு கேக்குறான். வாஸ்தவமான கேள்விதானே. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் என்கிட்ட 7 ரீசன் இருக்குன்னு சொல்லி அந்த 7 பிள்ளைங்களையும் கை காட்டுறா. இத பாரு, அவங்களுக்கு நான் தேவை. நான் ஒருவேளை இங்க இருந்து போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா அந்த ஸ்கூல கவர்மெண்ட் மூடிடுவாங்க. இங்க இருக்க பிள்ளைங்களுக்கு படிப்பே கிடைக்காம போயிரும். அதனால என்னால வர முடியாதுன்னு அவளோட முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. இவ பேசினது கேட்டு பிள்ளைங்களாம் ஓடி வந்து இவ கைய பிடிச்சுப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா லவ்வர் பாயோ இவகிட்ட பேசி பிரயோஜனம் என்ன முடிவு பண்ணி கிளம்பி போயிடுவான் கோவமா. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இப்போ இத டைரியில படிச்சு பாக்குற நம்ம ஹீரோவுக்கும் ஒரு புது நம்பிக்கை வருங்க, இந்த பிள்ளைங்களுக்கு நல்லபடியா சொல்லி கொடுக்கணும்னு. அப்புறம் மறுநாள்ல இருந்து பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வருவாங்க. இவன் எல்லாருக்கிட்டையும் ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லாம் சொல்லுவான். ஆனா ஒண்ணு கூட இவனை கண்டுக்காதுங்க. இவன் அந்த பையனை அடிச்சான் இல்லையா, அதனாலதான் யாருமே இவனை கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் உள்ள போனது இனிமே உங்களை அடிக்க மாட்டேன்டா, இந்த குச்சி தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் தூக்கி போட்டுருவான். அப்புறம் எல்லாருக்கும் பாடம் நடத்துறதுக்காக போர்டுல சில கணக்குகளை எழுதி போட்டிருப்பான். ஒவ்வொருத்தரையா வந்து சால்வ் பண்ண சொல்லுவான். அதுல ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு இருப்பா. அவளை மட்டும் தனியா உட்கார வச்சு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பா. சி ஃபார் கேட்னு சொல்லுவான். அந்த பொண்ணு ஸ்னேக்னு கத்துது. ஸ்னேக் இல்லமா, கேட்டு கேட்டு. ஸ்னேக்கு நல்லா பாரு, ஸ்னேக்னு கத்தும். இவன் திரும்பி பார்த்தா உண்மையிலே ஒரு பாம்பு ஜன்னல் வழியா கிளாஸ் ரூம்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இவன் ரொம்ப கத்துவான். பயத்துல பிள்ளைங்க எல்லாம் அலற ஆரம்பிச்சிருவாங்க. இவன் பயத்துல ஓடிட்டு இருக்கான். ஆனா அந்த கிளாஸ் ரூம்ல இருந்த ஒரு பையன் வேக வேகமா ஒரு சேரை போட்டு உடைச்சு ஒரு கட்டையை எடுப்பான் பாம்பு அடிக்கிறதுக்காக. ஆனா நம்ம ஹீரோ அதுக்குள்ள வேகமா ஓடி வந்து இல்லடா இல்ல இல்ல, எல்லா பாம்பும் விஷமுள்ள பாம்பு கிடையாது, எல்லா பாம்பும் கடிக்காது, அதனால அதை அடிக்க வேண்டாம், நான் அதை பத்திரமா கொண்டு போய் வெளியே விட்டுறேன்னு சொல்லி அதை ஒரு மரக்கட்டையில எடுத்து வெளியிலயும் சேஃபா கொண்டு போய் விட்டுருவான். விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுன்னு பிள்ளைங்க கிட்ட சொன்னா இவன் கையில பாம்பு கடிச்சிருக்கும். உடனே இவனுக்கு மயக்க வர மாதிரி இருக்கும். கீழே விழுந்து கத்துவான் பயத்துல. ஐயோ எல்லாரும் கைய கட்டுக்கடா கைய கட்டுக்கடானா அவங்க எல்லாம் அவங்க கைய கட்டிட்டு இருக்காங்க. டேய் விஷம் ஏறாம ஏன் கைய கட்டுங்கடா, என்ன தூங்க விடாம முகத்துல சப்பு சப்புன்னு அடிங்கடான்னு சொல்லுவான். ஒரு குட்டி பொண்ணு பலார் பலார்னு அடிச்சிட்டு இருக்கும். இப்படி அவன் ஒரு கலவரத்தை அங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு பொண்ணு பாம்பு எடுத்துட்டு போன கட்டைய பார்த்துட்டு பாம்பு ஒண்ணும் கடிக்கல, கட்டையில இருந்த ஆணிதான் குத்தி இருக்குன்னு சொல்றா. உண்மையிலே ஆணிதான் குத்தி இருக்கு போல. அப்புறம் இவனோட இந்த பயத்தையும் கலாட்டாவையும் பார்த்து எல்லாரும் இவனை கேலி பண்ணி சிரிச்சுட்டே இருப்பாங்க. இவனுக்கும் கொஞ்சம் சிரிப்பாதான் இருக்கு அதெல்லாம். அப்புறம் கொஞ்ச நேரத்திலே பிள்ளைங்க எல்லாருக்கும் இவனை ரொம்ப பிடிச்சு போயிருது. இவன் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமான்னு கை கொடுப்பாங்க. இவன் இப்போதைக்கு முடியாதுன்னு பிகு பண்ணுவான். அதுங்க சோகமா போகும்போது நம்ம ஹீரோ அந்த பசங்களோட லாங்குவேஜ்ல பேசவும் அவங்களுக்கு இன்னும் நம்ம ஹீரோவை பிடிச்சு போயிருது. அப்புறம் எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. இதே சந்தோஷத்தோட நம்ம ஹீரோ இருக்கும்போது அங்க உள்ள ஒரு கட்டையில ஹீரோயினோட பேர் எழுதிருக்கோங்க. அதை பார்த்து அவன் ரொம்பவே ரசிப்பான். அவளை பார்க்காமையே அவளோட டைரிய வச்சு அவ மனசு புடிச்சு போய் அவளை ரொம்பவே இப்ப நம்ம ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல வாழவும் பழகிட்டான். நல்லா பிள்ளைங்களோடயும் நல்லா க்ளோஸ் ஆயிடுவான். ஆனா இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்க ஒரே ஆர்வம். எல்லா பிள்ளைங்க கிட்டையும் தினமும் கிளாஸ்ல ஹீரோயினை வரைஞ்சு காட்ட சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பான். அதுங்களும் வித்தியாசமா என்னென்னமோ குட்டி குட்டியா வரைஞ்சு காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு சிரிப்பா இருக்கும். அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட போட்டோ கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஒருத்தன் கத்துக்கிட்டே ஓடி வரான். அதை வாங்கி ஆவலோட நம்ம ஹீரோ பார்த்தா அதுல அவ கை மட்டும் தான் இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் ஒரு ஏமாற்றமா இருந்தா கூட இவன் ஹீரோயினை பார்க்கணும்னு ஆசைப்படுறது அந்த பிள்ளைங்களுக்கு நல்லாவே புரியுது. அதனால எல்லாரும் இவனை கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே எல்லாமே கொஞ்ச நாளைக்கு நல்லபடியா போய்கிட்டு இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் நம்ம ஹீரோ பகல் நேரத்துல பிள்ளைங்களோட அந்த ஸ்கூல்ல இருக்கும்போது திடீர்னு கருமேகம் கூடி பலத்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல திடீர்னு ஒரு பெரிய புயல் வந்த மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு காத்தும் ரொம்ப வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவும் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு வேக வேகமா அந்த கிளாஸுக்குள்ள போவாங்க. அது அந்த அளவுக்கு பலமான கட்டடம் இல்ல இல்லையா, அதனால கூரையெல்லாம் அங்கங்க பிச்சுக்கிட்டு போகும். ஜன்னல்லாம் வேக வேகமா அடிச்சு உடஞ்சுக்கிட்டு இருக்கும். எது எப்படி போனாலும் சரி பிள்ளைங்களெல்லாம் எப்படியாவது சேஃபா வச்சுக்கணும்ன்றதுலதான் நம்ம ஹீரோவும் இப்ப குறியா இருப்பான். நடந்த இந்த கலவரத்துல அவன் கையில இருந்த நம்ம ஹீரோயினோட டைரி இருக்கு இல்லையா, அது கிளாஸ் ரூமுக்கு வெளியிலேயே விழுந்துருச்சு. அதை நம்ம ஆளு கவனிக்கிறான். ஆனா போய் எடுக்கிறதுக்குள்ள அங்க இருந்த ஒரு குட்டி பொண்ணு எப்பவும் பாட்டில்ல ஒரு மீனை போட்டு வளர்த்துட்டு இருந்திருப்பா. அதை வெளியிலேயே தொங்க விட்டுட்டு வந்திருக்கா. அவ அதை எடுக்கிறதுக்காக அந்த கொற்ற மலையில பாவம் வெளியில ஓடிட்டா. எல்லாரும் அவ பேரை சொல்லி கத்துவாங்க. நம்ம ஹீரோவும் டைரியை இப்ப எடுக்காம அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக போய்கிட்டு இருக்கான். இவனும் எவ்வளவோ கத்தி பாப்பான், அந்த இடத்துல நிக்காத ஓடு ஓடுன்னு. ஆனா அவ காதுல பாவம் விழல. அவ மீனத்தான் எடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வேகமா போய் அந்த பொண்ணை பாஞ்சு பிடிப்பான் பாருங்க. ஜஸ்ட் மிஸ். உலர் பப்ளிக் ஸ்கூல்னு பெருசா ஒரு போர்டு இருந்திருக்கும் இல்லையா, அத அவ மேல விழுகாம நல்ல வேலையா காப்பாத்திட்டான். இந்த கேப்ல நம்ம ஹீரோயினோட டைரி அப்படியே அந்த ஏரிக்குள்ள போயிடுச்சுங்க. தண்ணிக்குள்ள முழுசா மூழ்கிடுச்சு. நம்ம ஹீரோவுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஒரு வழியா மனையெல்லாம் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கூலு எல்லா பக்கமும் பிச்சுக்கிட்டு போயிருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு இப்போ ரொம்ப டேமேஜ். அதையெல்லாம் பார்த்து பசங்களும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம ஹீரோ தான்
அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி நான் இத பழைய மாதிரி மாத்துறேன்னு அந்த வேலையில இப்ப இறங்கிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோவும் பசங்களும் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல பழைய மாதிரி சுத்தம் பண்ணி மாத்திடுவாங்க. இதுக்கு நடுவுல தண்ணிக்குள்ள குதிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட டைரி உள்ள விழுந்துச்சு இல்லையா, அத ஒரு வழியா கண்டுபிடிச்சு எடுத்துருவாங்க. ஆனா டைரி முழுசா நனைஞ்சு போயிருக்கு. ஒவ்வொரு பக்கத்தையா தனியா எடுத்து அழகா காய வச்சு பழைய மாதிரி மாத்திடுவான். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா பசங்களும் வீட்டுக்கு போற நேரமும் வந்துரும். எல்லாரும் நம்ம ஹீரோவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பும் போது ஒரு குட்டி பொண்ணு மீன் வளர்த்தா இல்லையா, அவளை கூப்பிட்டு இன்னைக்கு நீ ஏன் கூட தங்குறியான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இல்ல இல்ல எனக்காக என் அம்மா வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு அவ சொல்லுவா. அதே போலதான் நீ வளர்க்குற இந்த குட்டி மீனோட அம்மாவும் அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நம்ம ஹீரோ சொன்னதும் உடனே அந்த குட்டி பொண்ணு பாட்டில திறந்து அந்த மீனை ஏரியில விட்டுருவா. அப்புறம் போகும்போது நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சு தேங்க்யூலாம் சொல்லிட்டு போறா. இதுல நம்ம ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத நமக்கு காட்டுவாங்க. இந்த ஸ்கூல்ல இம்ரான்னு ஒரு பையன் படிச்சுட்டு இருந்திருப்பான். அவன் மேக்ஸ்ல புலி. மத்தவங்க சால்வ் பண்ண முடியாத எல்லா கணக்கையும் கரெக்டா சால்வ் பண்ணுவான். அவனை நம்ம ஹீரோயினுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாள்ல எக்ஸாம் வரப்போது நல்லபடியா நீ எக்ஸாமுக்கு ரெடி ஆகி வாடான்னு அவன் வீட்டுக்கு போகும்போது சொல்லி எல்லாம் அனுப்பியிருப்பாப்போ. ஆனா அவன் எக்ஸாமுக்கு வரவே இல்ல. அதனால இவளே அவங்க வீட்டுக்கு தேடி போவா. பார்த்தா அவங்க அப்பா அவனை ஸ்கூலுக்கு விட மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணுவாரு. உங்க பையன் நல்லா படிக்கிறவங்க, தயவு செஞ்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, அவன் எதிர்காலத்தை பாழாக்கிறாதீங்கன்னு அவன் எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா அவங்க அப்பாவோ என் பையனுக்கு என்ன கத்து கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியுமா, நான் அதை பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்பா ஏதோ ஒரு போராட்ட இயக்கத்துல அவனை சேர்த்து விடணும்னு நினைக்கிறாரு போல. அவர் பேச்சிலே நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் புரியுது. அப்படி நடந்தா அவனோட எதிர்காலம் பாழா போயிடுமேன்னு இவ வரும்போது ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பா. இந்த பையனோட வாழ்க்கையில இப்படி இருள் சூழ்ந்தா அதை ஏதாவது ஒரு ஒளியால மட்டும்தான் நீக்க முடியும்னு அவ டைரியில கூட எழுதி வச்சிருப்பா. இதத்தான் இப்போ நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்கான். படிச்சு முடிச்ச உடனே மறுநாளே அந்த இம்ரான் வீட்டுக்கு நம்ம ஹீரோ போயிடுவான். அங்க போனா அப்பா இருக்க மாட்டாரு, அவனோட அம்மா தான் இருக்காங்க. நான் தான் அந்த ஸ்கூலுக்கு வந்த புது டீச்சர், உங்க பையனை மறுபடியும் ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு இவன் கேட்பான். இல்லப்பா என் வீட்டுக்காரு வெளியூர் போயிருக்காரு, அவர் வர பல மாசம் ஆகும், அவர் வந்தா என்ன திட்டுவாரு, இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு அவங்க அம்மாவும் பிடிவாதம் பண்ணுவாங்க. அந்த பையன் கிட்ட கூட நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்லி பாப்பான். ஆனா அவன் சின்ன பையன் இல்லையா, அம்மா அப்பாவை மீறி அவனாலையும் அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாது. அப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அந்த இம்ரான் அவனோட தங்கச்சியையும் கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்ப அந்த பெரிய ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் முன்னாடி தான் நிக்கிறான். பசங்களோட எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு போல, எல்லாரும் ரொம்ப கம்மியா மார்க் எடுத்திருக்காங்க. இதனால அந்த ஹெட் மாஸ்டர் ரொம்ப நம்ம ஹீரோவை போட்டு திட்டுவாரு. இப்படியே போயிட்டு இருந்தா வேற ஆளை போட்டுருவோம்பா, ஒழுங்கா சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வேலை பார்த்தாங்களே, அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு நைஸா கேட்டு பாப்பான் ஹீரோயினை பத்தி. ஏன் நீ எதுக்கு கேக்குறேன்னு கேட்டா, இல்ல பிள்ளைங்களை பத்தி கொஞ்சம் அவங்க கிட்ட ஒரு டவுட் எல்லாம் கேட்கணும்னு இவன் சொல்றான். ஆனா அதுக்கு அவரு அந்த பொண்ணா, அந்த பொண்ணு கட்டிக்க போற பையன் கூட தான் பக்கத்துல உள்ள ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்கறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கல்யாணம் ஆக போதான்னு எனக்கு தெரியலப்பா, ஆனா கல்யாணம் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் அவ வேலையை விட்டுட்டு வேற போனான்னு சொல்லிட்டாரு. இவனுக்கு இதை கேட்டதும் செம ஷாக்கா இருக்கும். உடனே வேக வேகமா வந்து அந்த டைரியை தான் எடுத்து பார்ப்பான். ஏன்னா அதுல கல்யாணம்னு அவன் எழுதி இவன் படிச்சிருக்கவே மாட்டான் இல்லையா. அப்பதான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தோட ஒட்டி இருக்கிறத இவன் கவனிப்பான். அதுல மேரேஜ்னு எழுதி வச்சிருப்பா. இவன் நொந்து போயிருவான் அதை பார்த்ததும். அதுக்கு மேல இவனால அந்த டைரியை வச்சிருக்கவே முடியாது. அன்னைக்கு நைட்டே அதை தீல போட்டு எரிக்கலான்னு பாப்பான். அதை எரிக்கவும் மனசு வரல. உடனே வேக வேகமா நெருப்பெல்லாம் அணைச்சு பத்திரமா எடுத்தும் வச்சுக்கிறான். அவனால அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல இருக்கவே முடியாது. அந்த டைரியை எடுத்துக்கிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் சொன்னார் இல்லையா ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலுக்கு அவளை தேடி போவான். ஸ்கூல் முழுக்க நிறைய டீச்சர்ஸ் பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவனுக்கு நம்ம ஹீரோயினை பத்தி தெரிஞ்ச ஒரே விஷயம் அவளோட கையில ஒரு நட்சத்திரத்தை டாட்டுவா போட்டிருப்பான்றதுதான். மத்தபடி இவனுக்கு அவளோட பேர் தெரியும், ஆனா கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு கன்ஃபார்மா தெரியல. பேரை சொல்லி விசாரிக்கவும் இவனுக்கு கொஞ்சம் தயக்கங்க. அதனால ஒவ்வொரு டீச்சரையா பாப்பான் அவங்க கையில டாட்டூ இருக்கான்னு. ஆனா யார் கையிலயும் கிடையாது. வெளியில வரும்போது ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க கையிலயும் செக் பண்ணி பார்த்தா டாட்டூ இல்ல. ஆனா அது நம்ம ஹீரோயின் தான், அவ தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. டாட்டூ அழிச்சிட்டாளா என்னன்னு தெரியல. டாட்டூ இல்லாததுனால நம்ம ஹீரோவும் அவ இல்லன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயினோட லவ்வர் இருக்கான் இல்லையா, அவனு இன்னொருத்தரும் வருவாங்க. கூட வந்தவரு அந்த ஸ்கூல்ல பெரிய ஆளு போல. எதுக்கு இப்படி பிள்ளைங்களை வெளியே வச்சு சொல்லி கொடுக்குறீங்க, ஏன் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல எல்லாம் பிள்ளைங்களை வச்சு பாடம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோயினை போட்டு திட்டிட்டு இருக்காரு. இவளும் பிராக்டிகலா சயின்ஸை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றா. அதெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண வேணாமா, கிளாஸ் ரூம்குள்ளேயே பாடம் சொல்லி கூட அதுவே போதும்னு அவளை திட்டிட்டு போயிடுறாரு. இதுல இவளுக்கு ரொம்ப கடுப்பா போயிரும். அதனால கோமா கிளம்பி போவா. அப்போ லவ்வர் இருக்கான் இல்லையா, அவன் ஓடி வந்து சமாதானப்படுத்துறான். இவளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா இந்த பையன் தான் அந்த டாட்டூவை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கான் போல. மறுபடியும் இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக. நான் அந்த ஸ்கூல்ல 4-5 ஸ்டூடெண்ட் இருந்தா கூட ரொம்ப சந்தோஷமா சுதந்திரமா சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இங்க என்னால சுதந்திரமா சொல்லி கொடுக்க முடியலன்னு ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. பதிலுக்கு கட்டிக்க போறவனும் உனக்கு இஷ்டம் தான் அந்த ஸ்கூலுக்கே போ, ஆனா இன்னும் 3 மாசத்துல நமக்கு கல்யாணம் ஆக போது அதை மறந்துடாதன்னு சொல்லிட்டு
வந்துட்டு போயிருவான். இன்னொரு பக்கம் பார்த்தா இவளை கண்டுபிடிக்க முடியாததுனால நம்ம ஹீரோவும் அந்த டைரிய வச்சுட்டே அந்த ஸ்கூல்ல சுத்திட்டு இருப்பான். யாரு என்னன்னு தெரியாது, முகத்தை பார்த்தது கிடையாது, பேரும் அவ டைரியும் மட்டும்தான் அவன் படிச்சிருக்கான். ஆனா இவனுக்கு மனசு நிறைய அவன் மேல காதல் இருக்கு. கொஞ்ச நாளா வேற ஒருத்தனுக்கு மனைவியாக போறான்றத நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பான் இந்த இடத்துல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் தன்னை ஒருத்தன் இந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு எந்த ஒரு விவரமுமே தெரியாம அந்த கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் ஒரு வழியா அவளுக்கு கல்யாணம் நடக்கிற அந்த நாளும் வரும். அவளும் ரொம்ப அழகா ஒரு மணப்பொண்ணு அலங்காரம் பண்ணிக்கிட்டு வருவா. அந்த வீடே ரொம்ப கோலாகலமா இருக்கும், எல்லா பக்கமும் ஆட்டம் பாட்டம்னு சும்மா ஜொலிக்கும். அப்ப பார்த்தா இவ மாடிக்கு எதிர்ச்சியா அந்த மாப்பிளக்காரனை தேடி போவா. அங்க ஒரு பொண்ணு கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு என்னடானா, என்ன இது, எனக்கு வயித்துல இப்படி புள்ளைய கொடுத்துட்டு தன்னந்தனியா விட்டுட்டு போறியே, வேற பொண்ணை கல்யாணம் பண்ண போறியே, இது நியாயமானு கேக்குது. அவன் ஏதாவது பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை சரி பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கான். இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் நேருக்கு நேர கண்ணால பாத்துட்டா. அவளுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. உடனே வேக வேகமா அங்கிருந்து கிளம்பிடுவா. இவ பார்த்ததையும் அந்த மாப்பிளக்காரன் பாத்துட்டான். பின்னாடியே அவனும் வருவான். சாரி எல்லாம் சொல்லி பாப்பான், ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு தான் சொல்லுவான். ஒருவேளை இன்னைக்கு அந்த பொண்ணு வரலனா, அவளை நான் பாக்கலன்னா இதை என்கிட்ட நீ சொல்லிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீயும் வேணா உன் கல்யாணமும் வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துருவா. நல்ல வேலையா இப்ப கல்யாணமும் நின்னு போயிடுச்சு. ஆனா இதுவும் நம்ம ஹீரோவுக்கு இந்த பக்கம் தெரியாது. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் லைப்ரரியில இருக்கும்போது பழைய ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் பாப்பாருங்க. என்னம்மா அந்த டாட்டூவை எடுத்துட்டியா, உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன்னு பேச ஆரம்பிப்பாரு. அப்போதான் அவர்கிட்ட கல்யாணம் நின்னு போனதையும் இந்த ஸ்கூல்ல எனக்கு இருக்க பிடிக்கல, அந்த உலர் ஸ்கூல்ல தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்றதையும் சொல்லுவா. அவரும் இதையெல்லாம் கேட்டுட்டு அங்க படிக்கிற பசங்களோட மார்க் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு, நாங்களும் கூட அடுத்த வருஷத்துல இருந்து அங்க ஒரு பையன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், அவனை மாத்தணும்னு நினைக்கிறோம், உனக்கு விருப்பம் இருந்தா வேணா அடுத்த வருஷத்துல இருந்து அங்கேயே போய் ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப குஷியா இருக்கு. ஆனா அதுக்கு நீ மறுபடியும் டாட்டூ போட்டுக்கணும்னு சொல்லுவாரு. அதை கேட்டது இன்னும் இவளுக்கு சந்தோஷமா இருக்கும். அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு வழியா அந்த உலர் ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து இறங்கிட்டா. அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்த பசங்களும் திடீர்னு இவளை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவளுக்கும் பசங்களை ஒரு வருஷம் கழிச்சு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா இங்க தாங்க பெரிய ட்விஸ்ட். இத்தனை நாளா இவளை பார்க்க முடியாதான்னு இங்க காத்து கிடந்தானே நம்ம ஹீரோ, அவனை இங்க காணோம். அவன் எங்க போனா என்ன ஆனான்னு நமக்கு தெரியல. இவளும் அந்த இம்ரான் பையன் ஸ்கூலுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. நீ எப்படிடா மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்த, உன்னை எப்படி உங்க அப்பா விட்டாருன்னு கேப்பா. அப்போ அவன் நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை சொல்லுவானே, இவ டைரியில கூட எழுதி வச்சிருப்பாளே, இருள போக்கணும்னா அதுக்கு ஒளிதான் வரணும்னு. அத சொன்னதும் இவளுக்கு டக்குன்னு இவளோட டைரி ஞாபகம் வந்துரும். இத நம்மள அதுல எழுதி வச்சோன்னு வேகமா ஓடி போய் அந்த டைரி எடுத்து பார்த்தா அது இப்போ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இவன் தீலெல்லாம் போட்டு எடுத்தான்ல, அதனால லைட்டா அங்கங்க கருப்படிச்சு போயிருக்கு. அத ஓபன் பண்ணா இவ எழுதின பக்கத்தை தாண்டி நம்ம பையன் நிறைய எழுதி வச்சிருக்கான். பிள்ளைங்க கிட்ட எல்லாம் இவ எப்படி இருப்பான்னு வரைய சொல்லிருப்பான்ல, அதெல்லாம் அந்த டைரியில இருக்கும். அவளும் அத ரொம்ப ஆர்வமா ஆரம்பத்துல படிப்பா. டக்குன்னு பார்த்தா அடுத்த பக்கத்துல ஐ லவ் யூ ஃபிர்தௌஸ்னு எழுதி இருக்கான். உடனே அத பதட்டத்துல மூடிடுவா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவன் எழுதியிருக்க மொத்தத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறா. அதுலதான் இவன் இங்க வந்தது, இந்த டைரிய படிச்சதுல அவளை பிடிச்சதுன்னு எல்லாத்தையும் எழுதியிருக்கான். உன்ன மாதிரியே நானும் தண்ணியில குதிச்சேன், உன்ன மாதிரியே இந்த யூனிவர்ஸுக்கு தேங்க்யூலாம் சொன்னேன்னு எல்லாத்தையும் எழுதியிருப்பான். உன்னை பார்க்காமையே நீ எப்படி இருப்பன்னு தெரியாமையே உன்னை நான் ரொம்ப காதலிக்கிறேன்னு எழுதியிருக்கான். அப்புறம் இவ எப்படி இவளோட மெமரிஸ் எல்லாத்தையும் அந்த டைரியில எழுதியிருக்கா. அதே மாதிரி மிச்ச பக்கத்துல அவனும் அவனோட சின்ன வயசுல இருந்து நடந்த எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காங்க. இது இனிமே உன்னோட டைரி மட்டும் கிடையாது, இது நம்மளோட டைரின்னு முடிவு பண்ணி அவனோட சின்ன வயசு ஞாபகத்துல இருந்து நிறைய விஷயத்த எழுதியிருப்பான். அப்புறம் அவன் ஆர்மிக்கு வேலைக்கு போனது, அந்த வேலையை எப்படி விட்டான்றதையும் எழுதியிருக்கான். அப்போதான் நமக்கு அதை காட்டுவாங்க. இவன் பாகிஸ்தான் பார்டருக்கும் இந்தியா பார்டருக்கு நடுவுல தாங்க வேலை பார்த்திருப்பான். அப்ப ஒரு நாள் பாகிஸ்தான் பக்கம் இருந்து ஒரு குட்டி பையனோட ஆட்டுக்குட்டி பார்டர் தாண்டி இந்த பக்கம் வந்துரும். அதனால ஆட்டுக்குட்டியை பிடிக்கிறதுக்காக அவன் இந்த பக்கம் வருவான். நம்ம ஹீரோவும் எதிர்ச்சியா நீ யார் இங்க நிக்கிறேன்னு அந்த பையனை பார்த்து கத்துவான். இவன் கையில பெரிய கன் இருக்கிறத பார்த்துட்டு அவன் பயந்து ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த பாகிஸ்தான் பையன் ஓடுற திசையில கண்ணி வெடிய வச்சிருக்காங்க போல, அதனால வேணாண்டா அந்த பக்கம் ஓடாதன்னு நம்ம ஹீரோவும் அவனை துரத்துக்கிட்டே வருவான். ஆனா இவன் கையில கன் இருக்கிறத பார்த்துட்டு அவன் போய் அந்த கண்ணி வெடியிலே கால வச்சிருவான். அந்த இடத்துல உடம்பு செதறி அந்த சின்ன பையன் பாவம் பரிதாபமா இறந்து வேற போயிடுறாங்க. இதுல இருந்துதான் நம்ம ஹீரோவுக்கு அவன் கையில இருக்க அந்த கண்ணை பார்த்து ரொம்ப பயம். அதனாலதான் நான் ஆர்மி வேலையை விட்டுட்டு வந்தேன்னு எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் தான் அவனுக்கு கனவு மாதிரி வந்து அப்பப்ப டிஸ்டர்ப் பண்ணும் போல. அதத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல கூட பாத்திருப்போம். இத படிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. அப்புறம் அடுத்த சீன்ல அவன் அந்த ஸ்கூல்ல கடைசி நாளை கழிச்சதை நமக்கு காட்டுறாங்க. இப்போதான் ஏன் அவன் இந்த ஸ்கூலை விட்டு போனான்றதே நமக்கு தெரிய போகுதுங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்லபடியா தான் அவன் சொல்லி கொடுத்திருந்திருப்பான். அப்ப கொஞ்ச நாள் எக்ஸாமும் வந்திருக்கும். பிள்ளைங்களா நல்லபடியா எக்ஸாம் எழுதிருப்பாங்க. ஏற்கனவே இவன் சொல்லி கொடுக்கறதுனால மார்க் குறையுதுன்னு வேற மேலிடம் இவனை போட்டு திட்டிருப்பாங்க இல்லையா, அதனால இவனுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஒரு வழியா அப்புறம் எக்ஸாமோட ரிசல்ட்டும் வந்துரும். எல்லா பசங்களுமே பாஸ் ஆயிருப்பாங்க. ஆனா அங்க நல்லா படிக்கிற பையன் இருக்கான் இல்லையா இம்ரான், அவன் மேக்ஸ்ல ஃபெயிலு. அவன் தானே இதுக்கு முன்னாடி மேக்ஸ்ல புலின்னு நம்ம பாத்திருப்போம். இவன் எப்படி ஃபெயில் ஆனான்னு பார்த்தா நம்ம
ஹீரோ ஏதோ ஒரு ஈக்குவேஷனை அவனுக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டானாமா. அதைத்தான் போர்டுல எழுதி காட்டி அவனும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ கிட்ட. இதுல நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சி ஆயிரும். ஏன்னா இவன் என்னதான் படிச்சு ஆர்மிக்கெல்லாம் போயிட்டு வந்திருந்தாலும் இவன் ஒரு ப்ரொஃபஷனல் டீச்சர் கிடையாது இல்லையா. இவனும் கொஞ்சம் மேக்ஸ்ல தகிடுதத்தான் தான். அதனால நம்மளால ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டானேன்னு ரொம்ப வருத்தப்படுவான். உடனே பழைய ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் என்னாலதான் அந்த பையன் ஃபெயில் ஆயிட்டான், அதனால அவனுக்கு ரீ எக்ஸாம் வச்சு எப்படியாவது அவனை இந்த வருஷம் பாஸ் பண்ணி விட்டுருங்கன்னு கேட்பான். அது மட்டும் இல்லாம இந்த வேலைக்கு நான் ஃபிட்டு கிடையாது, வேற யாராவது ஒருத்தரை எடுத்துக்கோங்கன்னு வேற சொல்றான். அப்போதான் அந்த ஹெட் மாஸ்டரும் பழைய டீச்சரே வரேன்னு சொல்லிட்டாங்கப்பா, அடுத்த வருஷத்துல இருந்து அவங்களே வந்து சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இத கேட்டது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வந்து அந்த டைரியில ஹீரோயின் திரும்ப வரதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்னும், உன்னால மட்டும்தான் அந்த பசங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்க முடியும்னு எழுதி வச்சிருப்பான். நம்மளால வாழ்க்கையில மட்டும்தான் ஒண்ணு சேர முடியல, இந்த டைரியில மட்டுமாவது நம்ம ஒன்னா இருப்போம்னு சொல்லி கடைசி பக்கத்துல எழுதிட்டு, உனக்கு எப்பவாவது என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, என்ன மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்கூல் பெல்லோட கயிறை மட்டும் பிடி, நானும் உன்னை மிஸ் பண்ணும்போது அப்படிதான் பண்ணுவேன் வரை எழுதியிருக்கான். அப்புறம் போகும்போது சின்னதா ஒரு கேக்க வெட்டி பிள்ளைங்க முன்னாடி செலிப்ரேட் பண்ணிட்டு தான் கிளம்பி போறான். நம்ம ஹீரோனுக்கு கல்யாணம் நின்னு போனது அவனுக்கு தெரியாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு தான் அவளை பார்க்காமயே இங்க இருந்து கிளம்பி போறான். ஆனா இதையெல்லாம் படிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். நம்மள ஒருத்தன் பார்க்காமயே இந்த அளவுக்கு காதலிச்சிருக்கானேன்னு அவளுக்கு இப்ப அவன் மேல ரொம்ப காதல் வந்துருச்சு. அவனை பார்த்தே ஆகணும்ன்ற ஆசை வேற இருக்கு. உடனே இவன் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் கிட்ட போய் அவனை பத்தி விசாரிப்பா. அவரும் அவனோட பயோடேட்டாவை எடுத்து கொடுக்கறாரு. அதுல அவன் அட்ரஸ் இருக்குங்க, இவனோட அந்த பழைய வீட்டு அட்ரஸ். அங்கதான் அவனை தேடி போவா. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த முஸ்லிம் மாமாவும் இருப்பாரு. ஹீரோ பேரை சொல்லி அவனை விசாரிச்சா அவங்க இங்க இல்லம்மா, முன்னாடியே ஜம்முவுக்கு குடி போயிட்டாங்க, பல வருஷமா இந்த வீடு காலியா தான் கிடக்கு, நான் தான் இந்த வீட்டை பராமரிக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் நீ யாருமான்னு கேட்டா இவ பேரை சொல்லுவா. இவ பேரை கேட்டதுமே நீ தான் அந்த பண்டிதரோட ஸ்கூலை கவனிச்சுக்கிறியா, நீ தான் அங்க சொல்லி கொடுக்குற டீச்சரானு ரொம்ப ஆசைப்பட்டு இவளை உள்ளெல்லாம் கூப்பிட்டு டீ எல்லாம் போட்டு கொடுப்பாருங்க. அப்புறம் தான் அவரு நம்ம ஹீரோ குடும்பத்தை பத்தி சொல்லுவாரு. அவங்க அப்பா ஒரு பண்டிதர், அந்த குடும்பம் இங்க ரொம்ப செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாமா. நம்ம ஹீரோவோட அப்பா தான் ஏரிக்கு நடுவுல இருக்க அந்த ஸ்கூலை கூட உருவாக்கி இருக்காரு. அப்புறம் திடீர்னு அந்த ஊர்ல ஏதோ ஒரு முஸ்லிம் இயக்கத்தை சேர்ந்தவங்க இங்க இருந்து இந்துக்கள்லாம் வெளியேறணும்னு பெரிய கலவரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதனால பண்டிதரும் அவரோட குடும்பமும் முன்னாடியே இந்த ஊரை விட்டு கிளம்பிட்டாங்கம்மா. ஆனா அப்படி அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் கூட இந்த வீட்டை கொள்ளையடிச்சு இடிச்சு நாசப்படுத்தணும்னு பல பேர் முயற்சி பண்ணாங்களாம். அப்ப அந்த சீனையெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட இந்த வீட்டு முன்னாடி பல பேர் வந்து நிப்பாங்க அதை இடிச்சு நாசம் பண்ணணும்ன்றதுக்காக. அப்போ இந்த அங்கிளும் இவர் கூட நம்ம பண்டிதரோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இருப்பாரு, அவரும் முஸ்லிம் தான், அவரோட பேரு அகமதாமா. அவரும் தான் இந்த வீட்டுக்காக மத்தவங்க கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த வீட்டை கடைசி வரையும் அகமது இடிக்க விடவே இல்ல, யாரையுமே கேட்டை தாண்டி நுழைய விடலையே. அந்த அளவுக்கு பண்டிதருக்கும் அவருக்கும் ஒரு நட்பு இருந்ததுமா. அகமது ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவரோட பேரை கேட்டதும் நம்ம ஹீரோட முகம் கொஞ்சம் மாறிடும். ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அந்த மாதிரி நல்லவர கடவுள் ரொம்ப நாள் பூமியில விட்டு வச்சிருக்க மாட்டாருன்னு சொல்றா. உனக்கு முன்னாடி அவரை தெரியுமான்னு கேட்டா அவர் தான் எங்க அப்பான்னு சொல்லுவா நம்ம ஹீரோயின். இத கேட்டதும் அவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. உடனே அங்க இருந்து கிளம்பி அவ தங்கி இருக்க அந்த உலர் ஸ்கூலுக்கு வந்துருவா. நைட் எல்லாம் அவளுக்கு ஹீரோ ஞாபகமா தான் இருக்கும். அப்புறம் மறுநாள் காலையில தேவையான பொருளை வாங்குறதுக்காக போயிருப்பா. அங்க படகோட்டுற ஒருத்தர், உனக்கு ஒரு லெட்டர் வந்ததுமா, அத நான் ஸ்கூல்ல படிக்கிற பையன் ஒருத்தன் கிட்ட கொடுத்து விட்டுருக்கேன்னு சொல்றாரு. யார்கிட்ட இந்த லெட்டர் வந்ததுன்னு கேட்டா நம்ம ஹீரோ தான் கொடுத்து விட்டதா சொல்லுவாரு. இத கேட்டதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால வேக வேகமா அந்த லெட்டரை வாங்கி படிக்கணும்ன்றதுக்காக ஸ்கூலுக்கு போட்டை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பா. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த லெட்டரை ஒரு ஸ்கூல் பையன் வாங்கினான்னு சொன்னார் இல்லையா, அவனும் அத படிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு வயித்த கலக்கிருச்சு. உடனே வேக வேகமா பாத்ரூமுக்கு போவான். அங்க பார்த்தா தண்ணி இல்ல கழுவுறதுக்கு. பயபுள்ள இந்த லெட்டரால தான் தொடச்சு போடுது. அவன் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வெளியில வந்தா நம்ம ஹீரோயினும் வேக வேகமா வந்து எங்கடா லெட்டர்னு கேப்பா. அவன் பாத்ரூமை காட்டுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆனா நான் அதை படிச்சுட்டேன்னு சொல்றான். அப்படியே அதுல என்னடா எழுதி இருந்துச்சுன்னு கேட்டா நம்ம ஹீரோ இங்க வர்றதா எழுதியிருந்தானாமா. இதை கேட்டதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்ப வரான்னு கேட்டா அதை நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே தொடச்சு போட்டேன்னு சொல்றான். ஆனாலும் இவளுக்கு அந்த பையனை திட்டலாம் மனசு வராதுங்க. ஆனா மறுநாள்ல இருந்து தினம் தினம் அவன் எப்ப வருவான், அவனை எப்ப பாப்போன்னு ரொம்ப காத்து கிடப்பா நம்ம ஹீரோயின். இதுக்கு நடுவுல பசங்களுக்கும் நல்லா சொல்லி கொடுத்து அவங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் அந்த ஸ்கூல்ல. அவ வாழ்க்கை மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா மாறின மாதிரி இருக்கும். அப்பதான் ஒரு நாள் பசங்களோட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கும் போது இந்த இம்ரானுக்கு கண்ணை கட்டி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு யாரையோ பார்த்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிக்கிறா. ஹீரோ தான் வந்துட்டானு பார்த்தா வெளியூருக்கு பல மாசத்துக்கு முன்னாடி போயிருந்தாரு இல்லையா அந்த இம்ரான் பையனோட அப்பா, அவர் வந்திருக்காரு. அவரு வந்து வேக வேகமா அந்த இம்ரான ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போவாரு. இவளும் போய் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணுவா. ஆனா அந்த பையனோட அப்பா என் பையன் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவாரு. அதனால மேற்கொண்டு அவளாலையும் எதுவுமே செய்ய முடியாது. இன்னொரு பக்கம் அந்த பையனை கட்டாயப்படுத்தி அங்க இருந்து இழுத்துட்டு வர போவார் அவங்க அப்பா. அவனு எவ்வளவோ கெஞ்சி பாப்பான். ஆனா அவர் கேட்கவே மாட்டாரு. அதே நேரத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வந்து இறங்குவாங்க.
போயிடுவாங்க. இம்ரானுக்கு ஹீரோவை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால வேகமா அவங்க அப்பாவோட கைய உதறி விட்டுட்டு ஹீரோவை ஓடி போய் கட்டி பிடிச்சுப்பான். சார், எனக்கு இங்க இருந்து போக விருப்பம் இல்ல சார், என்ன தயவு செஞ்சு எங்க அப்பா கூட விட்டுறாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், எனக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கு படிக்க ஆசைன்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோவை பார்த்ததும் அவனோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட பேசி பாப்பாரு. ஆனா அவங்க அப்பா நம்ம ஹீரோவை பேசவே விடாம பலார் பலார்னு அறைய ஆரம்பிச்சிருவாரு. இத பார்த்து குழந்தைங்களும் நம்ம ஹீரோயினும் பயந்து போயிடுவாங்க. அந்த இம்ரானும் அப்பா வேண்டாம்ப்பா, அவர் அடிக்காதீங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி அழுவான். ஆனா அவர் நிறுத்தவே மாட்டாரு ஹீரோவை அடிக்கிறத. நம்ம ஹீரோவும் அவரோட கையை இறுக்கமா பிடிச்சுப்பான். இங்க இருந்து அந்த பையனை அனுப்பவே மாட்டேன்றதுல உறுதியா இருப்பான். அவர் ஒரு லெவலுக்கு மேல கோபம் தாங்காம அவரோட பாக்கெட்ல இருந்து கன் எடுத்து அந்த கன்னை வச்சு தலையிலே அடிச்சிருவாரு நம்ம ஹீரோவை. அதுல அந்த கன்னு ஒரு பக்கம் பறந்து போயிடும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மயங்க வேற ஆரம்பிச்சிருவான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒண்ணுமே தெரியல. அந்த இம்ரான அந்த கன்னை எடுத்து கொடுன்னு அவங்க அப்பா அதட்டுவாரு பாருங்க. அவன் ஓடி போய் கன் எடுத்தவன் டக்குன்னு நம்ம ஹீரோவை காப்பாத்தணும்ன்றதுக்காக அவங்க அப்பாவே சுட போயிருவான். இத பார்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமா மயங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு முழிப்பு வந்துரும். ஹீரோயினும் இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருவா. அவன் சுடுறதுக்குள்ள, வேண்டாம் இம்ரான், உங்க அப்பா பண்ற தப்ப நீயும் பண்ணாத, அப்புறம் நான் உனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் வேஸ்டா போயிரும்டா, உன் கனவெல்லாம் வேஸ்டா போயிரும், தயவு செஞ்சு இந்த தப்ப பண்ணாத, கண்ணை கீழே போடுன்னு நம்ம ஹீரோ அவன் கிட்ட சொன்னதும், இல்ல சார், நான் கீழே போட்டேன்னா அப்புறம் இவரு உங்களை கொன்னுடுவாரு சார்னு அவன் சொல்றான். வேணாண்டா, நானும் உன்னோட ஃபிர்தோஸ் டீச்சரும் உனக்கு இத்தனை நாள் பாடம் எடுத்ததெல்லாம் வீணா போயிடும், நாங்க 2 பேரும் இதே அவனுக்கு சொல்லி கொடுத்தோம், எங்களுக்காக கண்ணை கீழே போடுன்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ. உடனே அவனும் அவங்க அப்பாவை சுடாம கண்ணை கீழே இறக்கிடுவான். பையன் தன்னை நோக்கி கண்ணை குறி வைப்பான்னு அவங்க அப்பா எதிர்பார்க்கல போல. அவருக்கு இது ஒரு மாதிரி அவமானமா போயிரும். அவருமே பையனோட நிலையை புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால ஒரு குற்ற உணர்ச்சியோட அங்கிருந்து கிளம்பியும் போயிடுவாரு. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கும் மத்த பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உடனே எல்லாரும் நம்ம ஹீரோவை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்கல்ல பிள்ளைங்க எல்லாரும், அதனால ஆவலோட ஓடி வருவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்பதான் முதல் தடவையா நேர்ல பாத்துப்பாங்க. ஹீரோயின் கூட அவன் ஸ்கூல்ல கொடுத்த பயோடேட்டால அவனோட போட்டோ இருக்கும், அதையாவது பாத்திருப்பா. ஆனா நம்ம ஹீரோ இப்பதான் ஹீரோயின் எப்படி இருக்கான்றதே பாக்குறான் முதல் தடவையா. 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாறி மாறி பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி கையெல்லாம் கொடுத்துப்பாங்க. அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இம்ரான் அப்பாவோட துப்பாக்கி இருக்கு இல்லையா, அதை அழகா எடுத்து அந்த தண்ணிக்குள்ளையும் போட்டுருவாங்க. இத பார்த்து ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுவாங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் காணோம்னு ஹீரோ கேட்பா. அவங்கள நான் அப்பவே வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்னு அவ சொல்லுவா. இதை கேட்டுதான் அவனுக்கு சிரிப்பா இருக்கும். இல்ல இல்ல, அவங்களுக்கு ஹோம்ஒர்க் நிறைய இருந்தது, அதனாலதான் அனுப்புனேன்னு சொல்றா. ஆனா இது நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லி அவன் ரொம்ப சிரிப்பான். பதிலுக்கு அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இத்தனை நாள் பார்க்காமயே காதலிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத காட்டி கடைசியா அந்த படத்தையும் ரொம்ப அழகா முடிச்சிட்டாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.